வணக்கம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்னைக்கு ஒரு அருமையான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு வந்திருக்கேன். மகாராஷ்டிராவில் மனிதனே இழுக்கக்கூடிய கை ரிக்ஷாவை ஒழிக்கணும் அப்படின்னு நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்க, 1973ல் இந்தியாவிலேயே முதலா கை ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை இலவசமாக வழங்கிய ஒரு தன்னிகரில்லாத தலைவர் அப்படின்னா அவர்தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். யோசிச்சு பாருங்க, ஒரு சுயமரியாதை மனுஷனே இழுக்கிறப்போ அந்த இடத்துல சுயமரியாதை போயிடும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் அத்தனை பேரும் சமம் என்பதை நிரூபித்த ஒரு தலைவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். ஆனா இதெல்லாம் பல வருஷங்கள் கழிச்சு தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் இந்த திட்டத்தையே நிரூபிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னோடியான ஒரு மாநிலமா இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இதற்கெல்லாம் காரணம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில வந்திருக்கக்கூடிய நம்முடைய தளபதியார் அவர்கள் இன்னைக்கு 14 வருஷம் கழித்து மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி டபுள் டிஜிட்ல வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் என்பதை நாமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பதிவை நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி. நன்றி, வணக்கம்.